ரீசெண்டா தனுஷ் நடிச்சிட்டு இருக்க இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அந்த ஈவெண்ட்ல ஆக்டர் தனுஷ் அண்ட் அவரோட மேனேஜர் ஸ்ரேயஸ் இவங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல பேசின விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ஒரு கான்ட்ரோவர்சியா மாறி இருக்கு. முதல்ல ஸ்ரேயஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரபலமாகிறதுக்கு 2 வழி இருக்கு. அதுல ஒண்ணு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி மேல வரது, இன்னொன்னு ஏற்கனவே பிரபலமானவங்கள தாக்கிட்டு மேல வரது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, தனுஷ் வளர்த்து விட்டவங்களே இப்ப அவருக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. அப்புறம் நேரடியா மோதணும், அதை விட்டுட்டு பிஆர் டீம் மூலமா மோதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இவரை தொடர்ந்து அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண டிடி தனுஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. துரோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு தனுஷ் பழகிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசின விஷயத்தினால சோஷியல் மீடியால பலருமே இவங்க 2 பேருமே விக்னேஷ் சிவனை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் சில பேர் அவங்க சிவகார்த்திகேயனை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல அனிருத்தையும் கூட சேர்த்துட்டாங்க. ஏன்னா இப்போ அவருமே தனுஷ் கூட எந்த கான்டாக்ட்லயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பலருமே பேசிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.